செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல இருந்து எதுக்கு கோவை தொகுதிக்கு வந்துட்டு போட்டிருக்காங்க? என்ன காரணம்? பின்னணியில என்ன அரசியல் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. உங்க பார்வையில அது எப்படி தெரியுது? திமுக நாங்க 75 வருஷ பாரம்பரியமிக்க கட்சி, அறிவார்ந்தவர்களின் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில இன்னைக்கு யார் கால்ல போய் விழுந்து கிடக்குறாங்கன்னா, செந்தில் பாலாஜி கால்ல விழுந்து கிடக்குறாங்க. செந்தில் பாலாஜி வீட்ல ஈடி ரெய்டு வந்தோனே, முதல்வர் உடனே வீடியோ போடுறாரு. "உன் தியாகம் பெரிது, உன் வீரம் பெரிதுன்னு." பெரிய சுதந்திர போராட்ட தியாகி அவரு. இவருக்கு தியாகம் பெரிது, வீரம் பெரிதுன்னா. லஞ்சம் வாங்கிப்புட்டு கோர்ட்ல கேஸ போடல, லஞ்ச காச திருப்பி குடுத்தாரு. ஆமா வாங்கினேன்னு ஒத்துக்கிட்டு, இவர் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி ரேஞ்சுக்கு பில்டப் குடுக்குறாய்ங்க. இவர் எப்படி ஈரோடுல பை எலக்ஷன் பண்ணாருன்றத நம்ம பார்த்தோம். மக்கள பட்டி போட்டு அடைச்சு வச்சு, வெளியில எலக்ஷன் கேம்பெயினுக்கு வந்தா கூட யாரும் இருக்காத அளவுக்கு பண்ணி, மிகப்பெரிய புரட்சியாளர் அவரு. தேர்தல்ல மிகப்பெரிய புரட்சி கொடுத்து பணத்த வச்சு 10ம் செய்யலாம், 10க்கு மேல 100ம் செய்யலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவரு செந்தில் பாலாஜி அவர்கள். அதே மாதிரி ஒரு ஈடி ரெய்டு வந்துச்சுன்னா, எப்படிலாம் பில்டப் குடுத்து நெஞ்ச புடிச்சிட்டு படுத்துக்கிட்டு, சீன போட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் அவருக்கு தெரியும். இந்திய வரலாற்றிலேயே ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு இலாக்கா இல்லாத அமைச்சரா 1½ வருஷம் பவர்ஃபுல்லா வெளியில வந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த அளவுக்கு திமுகனா செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜினா திமுக அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு கரூர் தான் அவரோட கோட்டை அப்படிங்கிறது தெரியும். ஆனா திருப்பி கொண்டு போய் அவரை ஏன் கோயம்புத்தூர்ல போட்டிருக்காங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் வந்து எப்பவுமே ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியோட கோட்டை அது. சோ அப்ப என்னன்னா அந்த கோட்டையிலே இவங்க ஓட்ட போடுறதுக்காக அவரை போய் அங்க அனுப்பியிருக்காங்க. இன்னொன்னு அவரோட இந்த திமுகவோட சமூக நீதி என்னன்னா, அவர் வந்து அவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், எந்த தொகுதியிலயும் அவன் ஜாதி பார்க்காம இவங்க வேட்பாளரை நிறுத்தவே மாட்டாங்க. இதுதான் இவங்க சமூக நீதி. அப்ப அங்க அங்க வெள்ளாளர்கள், வேளாள கவுண்டர்கள் அங்க ஜாஸ்தி. அப்ப இவர் என்ன அந்த கவுண்டர்களோட சமுதாயம் இவரு. அத வச்சு உள்ள கொண்டு போறாங்க. அது இல்லாம அங்க ஹெவியான அமௌண்ட் அங்க இறக்குவாரு. அதே போல ஈரோடு ஃபார்முலா, கரூர் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி அந்த கோயம்புத்தூர் பெல்ட்டை திமுகவா மாத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ஆரஞ்சு கலர்ல இருக்கு. அத பிளாக் அண்ட் ரெட்டா மாத்தணும் அப்படின்றாங்க. கோவை மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. ஏன்னா இந்த தீவிரவாத தாக்குதல்களால எந்த அளவுக்கு அவங்க டைரக்டா பாதிக்கப்பட்டவங்க. கோவை குண்டு வெடிப்புல எவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு, எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்றதெல்லாம் கோவை மக்களுக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எக்காலத்திலயும் அவங்க அந்த திமுகங்கிற தீய சக்தியை உள்ள விட மாட்டாங்க. அதனால நீங்க என்னதான் அங்க போய் நின்று தலைகீழ நின்று ஆடுறாராமன்னு நீங்க குட்டிகரணம் அடிச்சாலும் கோயம்புத்தூருக்குள்ள திமுகவால கால் பதிக்க முடியாது. திமுகவோட அசைன்மெண்ட் தான் வந்து செந்தில் பாலாஜி அங்க கோயம்புத்தூர்ல கொண்டு போட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த இதெல்லாம் வைப்பாங்களா ஆபரேஷன் அப்படின்ற மாதிரி, இது ஆபரேஷன் கோவை இல்ல ஆபரேஷன் ஆரஞ்சு அப்படின்னு எதுவும் வச்சிருக்காங்களான்றது தெரியல. வச்சு அங்க செந்தில் பாலாஜியை கொண்டு இறக்கியிருக்காங்க. இன்னொரு பக்கமும் நீங்க பார்க்கணும், கரூர் மக்கள் அவ்வளவு கடுமையான அதிருப்தியில இருக்காங்க செந்தில் பாலாஜி மேல. இங்க நின்னா இவர் தோத்துருவாருன்றதுனாலதான் இங்க இருந்து துண்டக்கணம் துணியக்கணம் அங்க ஓடி இருக்காரு. அதையும் நீங்க கவனிக்கணும். யாரும் தான் தொகுதி ஸ்ட்ராங்கா இருக்கிறப்போ எதுக்காக இவர் வந்து கோயம்புத்தூருக்கு வராரு அப்படிங்கிற கேள்வியும் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க என்னதான் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த முறை திமுகவுக்கு கிடைக்க போகுது படுதோல்வி மட்டும்தான். தமிழக மக்களுக்கு அரசியலே தெரியாது அப்படின்னு மு.க. ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்காரு. அரசியல் நல்லாவே தெரியும்ன்றதை இந்த 2026 எலெக்ஷன்ல அவங்க காட்டுவாங்க. இன்னொன்னு அப்படியே திமுக வந்து மனப்பால் குடிச்சிட்டு இருக்காங்க. வெல்வோம் 200 வெல்வோம் 200. அவங்க எப்பவுமே 200 ரூபீஸ் தானே, 200 ரூபாய்க்கு மேல யோசிக்கவே மாட்டாங்க. அதனால வெல்வோம் 200 அப்படிங்கிறாங்க. 200லாம் எங்க 10 வருஷம் தொடர்ந்து அதிமுக ஆட்சி புரிஞ்சதுக்கு அப்புறமே திமுக வந்து 200லாம் எடுக்கல. இப்ப நீங்க 5 வருஷம் இப்படி கேவலமான ஆட்சியை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி 200 எடுப்பீங்க? 200லாம் இல்ல, 2 டிஜிட்லயே வராது திமுக.